வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி&எ பிளாக்ல இருந்து முக்கியமான ஒரு டாபிக். அதாவது அதனுடைய பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்ன பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்கு? அதை எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்பதான் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு, வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அப்பதான் தமிழ்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். See, first of all, periodic trends அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டி பிளாக் எலிமெண்ட்டினுடைய ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். See, we know that the D block elements அப்படின்னாலே அவங்க எல்லாம் என்னங்கன்னா all are metals, எல்லாமே மெட்டல்ஸ். அதே மாதிரி ஆல் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் நம்ம பார்த்தோம். டிரான்சிஷன் மெட்டல்னா ஏன் இதை டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்கிறோம் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்து அந்த வீடியோ தான். ஸோ அந்த வீடியோஸ்னுடைய பிளேலிஸ்ட்டை மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேயா? ரைட். எல்லாமே சாலிட்ஸ், ஆல் ஆர் சாலிட்ஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஏன் எல்லாமே சாலிட்ஸ் எக்ஸப்ட் வாட்? எக்ஸப்ட் மெர்க்குரி. மெர்க்குரி தவிர மற்றது எல்லாமே சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன் கண்ணா மெல்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்கு? பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டி பிளாக் எலிமெண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னா n-1 d ஆர்பிட்டல் அண்ட் ns ஆர்பிட்டல். அப்போ ns ஆர்பிட்டலும் n-1 d, இப்போ என்னோட வேல்யூ 4னா 4s ஆர்பிட்டலும் 3d ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆகும். அப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டலுமே பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுறதுனால எப்படி இருக்கும்? தேர் மஸ்ட் பி அ இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங். இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் எப்படி இருக்கும்? It should be stronger, ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். அப்ப அதனால we need to give a more amount of energy to break them. That's why its melting point, boiling point would be higher அப்படின்னு சொல்றோம். சரியா? அதாவது அதே மாதிரி they have a higher ionization, enthalpy of atomization அப்படின்னு சொல்றோம். என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷனும் அதிகம் அப்படின்றாங்க. என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் டெல்டா ஹெச் ஏடிஎம், என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஹையா இருக்கும்ன்றாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன் ஜென்ரல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் மெட்டல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யூ நோ தட் ஆர்கன் 4s2 3d6 அப்படின்னு எடுத்திருப்போம். கரெக்டா? அப்போ n-1 d ஆர்பிட்டலும் பார்ட்டிசிபேட் பண்ணும், ns ஆர்பிட்டலும் பார்ட்டிசிபேட் பண்ணும். கிளியரா? அப்போ அங்க பாருங்களேன், இப்ப அயன் சாலிட் எடுத்திருப்பீங்க. இதை என்னவா மாத்தணும்? we need to convert that iron gaseous atomமா மாத்தணும். இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னது? enthalpy of atomization. Because of that, two orbitals are involved in the bonding, metallic bonding, interatomic metallic bonding. எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கர் அட்ராக்ஷன் போஸோட இருக்கும். அப்போ we need to give more amount of energy to break it. கரெக்ட்? அப்போ சாலிட கேஷியஸ் ஆட்டமாக மாற்றுறதுக்கு இங்கே அதிகமாக எனர்ஜி தேவைப்படுது. வை? பிகாஸ் ஆஃப் தட் இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங். இங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் இஸ் ஸ்ட்ராங்கர், ஸோ இட் ரிக்வயர்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு கன்வெர்ட் ஃப்ரம் சாலிட் ஸ்டேட் டு கேஷியஸ் ஆட்டம். அதனால என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் இங்கே அதிகமாக தான் இருக்கும் ஃபார் அயனுக்கு. இப்போ இதுவே ஜிங்க்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜிங்க் சாலிடை ஈஸியாக ஜிங்க் கேஷியஸ் ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், லெட் மீ டேக் ஆர்கன் 4s2 3d10. அப்போ இந்த ஆர்பிட்டல் இஸ் நாட் டேக் பார்ட் இன் த பாண்டிங். வை? பிகாஸ் இட் இஸ், அதுக்கு ஆல்ரெடி 10 எலக்ட்ரான் கிடைச்சு, அது ஸ்டேபிள் ஆயிடுச்சு. டசன்ட் வாண்ட் டு டேக் பார்ட் இன் த ரியாக்ஷன். ஒன்லி 4s electrons are take part in the reaction. So interatomic metallic bonding is weaker. அப்போ கொஞ்சமா எனர்ஜி கொடுத்தாலே என்ன பண்ணிடலாம்? ஜிங்க் சாலிட we can make it as zinc gaseous atom-ஆ கன்வெர்ட் பண்ணிடலாம். புரியுதா? புரியுதாக்கண்ணா? ஸோ இது போக we have lot of periodic trends. ஸோ என்னென்ன பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் என்னக்கண்ணா? அதாவது while moving from left to right of the periodic table, while we moving from
டாப் டு பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். 2 டைம்லயும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றது தான் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்ததா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னது? மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் எப்படி இருக்கும், சாலிடா, லிக்விடா, மெட்டல்ஸா, நான் மெட்டல்ஸா. ஸோ இந்த மாதிரியான, அதாவது இதுக்கான மெலியபிலிட்டி, டக்டிலிட்டி, இதெல்லாம் பத்தி சொல்றது தான் என்னது? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றோம். கிளியரா? அப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இட் இஸ் கால்டு, நம்மளுடைய அட்டாமிக் சைஸ் கொடுக்குறாங்க. அது அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அட்டாமிக் சைஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் சைஸ்னே மென்ஷன் பண்றேன். ஓகே, அட்டாமிக் சைஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி. நாலாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல். ஆறாவது இட்ஸ் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்றாங்க. ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஏன் கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஏன் இதெல்லாம் கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ். இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ். இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் அல்லாய் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் இருக்கு. அல்லாய் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். we have a magnetic properties and some compounds are colored. அப்போ கலரை பற்றியும் படிப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் என்னது? பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வி ஆல்ரெடி சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல் வி டிஸ்கஸ், ரைட்? எல்லாமே மெட்டல்ஸு, என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், ஜிங்க்குக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். கரெக்டா? சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கேயும். சரியா? அப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஆல் ஆர் கம்மிங் அண்டர் தோஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுங்கிற கேட்டகரியில் இவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அப்போ இதில் வேற என்னென்ன கொடுக்கலாம்? இதோட மெட்டலோட கண்டக்டிவிட்டி கொடுக்கலாம். மெட்டல்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே என்னது? மெட்டல்ஸ். கண்டக்டிவிட்டி இருக்கலாம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கிளியரா? they have a magnetic properties. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே டக்டைலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, மெலியபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே, மெலியபிள், டக்டைல் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஹை ஸ்ட்ரென்த் மெட்டீரியலாக இருக்கும். என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் அதிகமாக இருக்கும். கிளியரா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அப்போ மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் கொஸ்டின் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் ஜிங்க் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். வாட் யூ கேன் ரைட்? ஆர்கன் 4s2 3d10 அப்படின்னு எழுதுவீங்க. கரெக்டா? அப்போ இந்த டி ஆர்பிட்டல்ல 10 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இட் ஆல்ரெடி இன் ஸ்டேபிள் ஸ்டேட். கிளியரா? இது ஆல்ரெடி ஸ்டேபிள் ஸ்டேட்ல தான் இருக்குது. கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதுனால இட் இஸ் பிரசன்ட் இன் இட் ஸ்டேபிள் ஸ்டேட். அப்ப தீஸ் ஆர்பிட்டல் விச் இஸ் நாட் கோயிங் டு டேக் பார்ட் இன் த ரியாக்ஷன். அப்ப என்ன மட்டும் தான் இன்வால்வ் ஆகும்? ஒன்லி 4s எலக்ட்ரான்ஸ் ஆர் டேக் பார்ட் இன் தட் பாண்டிங். அப்போ இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் வீக்கராக இருக்கும். ஸோ தட் இட் ஹாஸ் அ லெஸ்ஸர் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்றோம். அப்போ மெல்டிங் பாயிண்ட்டுக்கான ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இட் குட் பி லைக் திஸ். பாருங்களேன், இப்போ மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, யாருக்கும் கிராப் போடுறோம்னு பாருங்களேன். இங்கே அட்டாமிக் நம்பருக்கும் மெல்டிங் பாயிண்ட்டுக்கும் கிராப் போடுறோம். ஸோ வி ஆர் மெல்டிங் பாயிண்ட்டுக்கும் அட்டாமிக் நம்பர்ஸ்க்கும் அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பருக்கும் கிராஃப் போட்டிங்க அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூ ஆர் கெட்டிங்? பாருங்களேன், இப்போ டைட்டானியம் இங்கே இருக்கு கண்ணா, டைட்டானியம் இங்கே இருக்கு, இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. டைட்டானியம், வெனேடியம், குரோமியம் இப்படி போகுது. இது டைட்டானியம், இங்கே வெனேடியம், இங்கே குரோமியம். அடுத்தது என்ன ஆகிடும்? மேங்கனஸ்க்கு கம்மியாயிடும்.
மேங்கனஸ்க்கு கம்மியாயிடும். அதே மாதிரி அயனுக்கு இங்க போகும். அப்புறம் கோபால்ட்டு, நிக்கலு, காப்பரு அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்து டக்குன்னு இங்க குறைய ஆரம்பிச்சிடும். சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா வெனடியம், குரோமியம், மேங்கனஸ் இங்க வந்து அயன் இருக்கும். தென் கோபால்ட் இருக்கும், நிக்கல் இருக்கும், காப்பர் இருக்கும், தென் ஜிங்க் இருக்கும். அப்ப ஜிங்க்குக்கு தான் இருக்கிறதுலயே லோவஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். எதனால? பிகாஸ் இங்க என்ன கான்ஃபிகரேஷன்? D10 கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால only 4s electrons are involved in interatomic metallic bonding. Interatomic metallic bondingல only 4s எலக்ட்ரான் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். அப்ப ஏன் சார் மேக்னஸ்க்கு கம்மியா இருக்கு? ஏன்னா மேக்னஸ்க்கு 4s2 3d5 கான்ஃபிகரேஷன். அப்ப இது ஹாஃப் ஃபில்டுனால இங்க இவரும் இன்வால்வ் ஆக மாட்டார். ஒன்லி 4s ஆர்பிட்டல் தான். இது கம்ப்ளீட்லி ஃபில்டுனால இட் இஸ் நாட் இன்வால்விங். அப்போ மேங்கனஸும் ஜிங்க்குக்கும் லெஸ்ஸர் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? போத் ஆர் ஹேவிங் ஹாஃப் ஃபில்ட் as well as completely filled d orbital. So those electron which is not involved in the bonding. So interatomic metallic bonding is weaker and interatomic metallic bonding which is directly proportional to melting point. அப்ப interatomic metallic bonding ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். இன்ட்ராடாமிக் மெட்டாலிக் பாண்டிங் வீக்கா இருந்ததுன்னா மெல்டிங் பாயிண்ட்டும் கம்மியாயிடும். புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா, வெரி சிம்பிள். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. லெட் மீ கோ வித் தட் அட்டாமிக் சைஸ். அட்டாமிக் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எஸ், அட்டாமிக் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா while we moving from along the இப்போ எப்படின்னா இந்த பீரியட்ல இப்படி மூவ் பண்றீங்க from left to right of the periodic table. What about atomic size கண்ணா? atomic size என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லணும். சரியா? தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா when we move from down the group, அதாவது டாப் டு பாட்டம் வராங்க அப்படின்னா atomic size என்னது? atomic size is getting increases. ஏன் சார் இங்க அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க ஏன் அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். சரியா? ஸோ லெட் மீ கோ வித் தட் ஒன் பை ஒன். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு அட்டாமிக் சைஸ், அதாவது ஜென்ரலா அட்டாமிக் சைஸ் வந்து when we move from left to right of the periodic table it is getting decreases. why கண்ணா? ஏன் அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது? because electrons are added in the same shell, which means that effective nuclear charge is getting increases. effective nuclear charge increase ஆகும். for example நான் என்ன எடுத்துக்கிறேன்னா just I have taken a 3D series elements. 3D series elements na யார் யாரு? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், ஐரன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இங்க என்னுடைய அட்டாமிக் சைஸஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலா அதிகமா இருக்கும். இங்க இருந்து இப்படி போக 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 குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்க்ரீஸும் ஆகும். ஓகே, தட் ஐ கேன் கிவ் யூ இன் தட் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க, இங்க அட்டாமிக் சைஸ் வைக்கிறேன், அட்டாமிக் ரேடியஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சி while 3D சீரீஸ் எலிமெண்ட்ஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். அந்த 3D சீரீஸ் எலிமெண்ட்ஸ்ல இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா இங்க வந்து ஸ்காண்டியம் எடுத்திருக்கேன். ஸ்காண்டியம் ஐ ஹேவ் டேக்கன். ஸ்காண்டியத்தினுடைய ரேடியஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. டியூ டு டிக்ரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்றாங்க. அப்ப நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன அர்த்தம்? இப்போ ஸ்காண்டியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் 21. அப்ப ஸ்காண்டியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 21. அப்ப இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? ஆர்கன் 3d1 4s2 எழுதுவீங்க. கரெக்டா? ரைட். ஆர்கனுக்கு வந்து 18 போயிடும், 4s2ல 2, டில 1. புரியுதா? ரைட். இப்போ உங்களுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இங்க 4. கரெக்டா? அதுக்கு இன்னர் ஷெல் யாரு? 3D. 3D தான் இன்னர் ஷெல். அப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 4னா
அதான் டாப் ஷெல்லா இருக்கும். அதுக்கு உள்ளதான் என்ன இருக்கு? 3D ஆர்பிட்டல்ஸ் உள்ள இருக்கு. 3rd ஷெல்ல இருக்கு. கரெக்ட்டா? அப்போ இங்க பாருங்களேன். இப்ப எப்படி இருக்கும்னா, ஐ ஹேவ் டேக்கன் இது வந்து இன்னர் ஷெல். இது வந்து அவுட்டர் ஷெல். அவுட்டர் ஷெல்ல இது என்ன சொல்றாங்க? விச் இஸ் கால்ட் 4s ஆர்பிட்டல். யாரு? இது 4s ஆர்பிட்டல். உள்ள இருக்கிறது 3D ஆர்பிட்டல். புரியுதா? 4sல 2 எலக்ட்ரான் இருக்கு. நோ இஷ்யூஸ். ஓகேயா? ரைட். இதே ஃபார் ஸ்கேண்டியம்க்கு இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும் கண்ணா. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆட் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் ஆட் ஆகுது. அப்ப நியூக்ளியஸ்னுடைய சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்ல. அப்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த எலக்ட்ரான் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் டு நியூக்ளியஸ். ஏன் கண்ணா? ஏன்னா இங்க ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது முக்கியமான ரோல் பிளே பண்ணும். வாட் யூ மீன் பை ஷீல்டிங் எஃபெக்ட்? ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் the outer shell electrons, the outer shell electron will not experience the complete positive charge of the நியூக்ளியஸ்னுடைய கம்ப்ளீட் பாசிட்டிவ் சார்ஜை இந்த அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸால அப்சர்வ் பண்ண முடியாதான். ஏன்னா இந்த இன்னர் ஷெல்ஸ் வில் ஷீல்டிங். அப்ப ஷீல்டிங் எஃபெக்ட்னால இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். இந்த ரிப்பல்ஷன் எப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன சொல்லுவோம்? சைஸ் வேரி ஆகும். இந்த ரிப்பல்ஷன் எப்படிங்கிறத பொறுத்து தான் சைஸ் வேரி ஆகும். புரியுதா? ரைட். இப்ப 3Dல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப அதே ஷெல்லில் தான் ஆட் ஆகுது. இப்ப ஸ்கேண்டியம்ல இருந்து அடுத்த டைட்டானியம்க்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிடும்? 3D2 4s2ன்னு கொடுப்பீங்க. அப்ப இன்னொரு எலக்ட்ரான் இங்க ஆட் ஆகுது. கரெக்டா? அப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ், அதாவது அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நியூக்ளியஸோட ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட இன்வால்வ் ஆயிருக்கும். கண்ணா ஏன் கண்ணா இதை அப்ப ஏன் 3Dல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? அதான் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொன்னோம். ஷீல்டிங் எஃபெக்ட் தெரியாது பண்ணா பார்த்தாது. அதோட முக்கியமான விஷயமும் தெரியணும். பாருங்களேன். இப்ப பிளஸ் இது நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், 3rd ஷெல், 4th ஷெல், 5th ஷெல் இப்படி இருக்கு. அப்ப இங்க கடைசியா இருக்கிற ஷெல் தான் என்னது? அவுட்டர் ஷெல் ஆர் வேலன்ஸ் ஷெல் அப்படின்றோம். ஓகேயா? அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான். அப்ப அதுக்கு பெனல்டிமேட் ஷெல், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஷெல் தான் பேர் என்ன? இன்னர் ஷெல். இன்னர் ஷெல். அப்போ இங்க இந்த கேஸ்ல 4s ஆர்பிட்டல் இருக்கக்கூடியது அவுட்டர் ஷெல்லு. அப்ப இது 4sனா இவர் யாரு? 3D. அதான் 3D எலக்ட்ரான் தான் இன்னர் ஷெல். புரியுதா? அப்ப இன்னர் ஷெல்ல எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு கண்ணா. இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ். புரியுதா? அவுட்டர் ஷெல்லையும் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. பாருங்களேன். அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராங்கர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் டு நியூக்ளியஸ். ஆனா இன்னர் ஷெல் எலக்ட்ரான் என்ன பண்ணுது? ஸ்ட்ராங்கா அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணுது. ஏன் கண்ணா ரிப்பல் பண்ணோம்? ஏன்னா ரெண்டுமே சிமிலர் சார்ஜ். இங்க இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் நெகட்டிவ் சார்ஜா, அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் நெகட்டிவ் சார்ஜா. அப்ப இன்னர் ஷெல் எலக்ட்ரான் ஸ்ட்ராங்லி ரிப்பல் அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்ன ஆயிடும்? சைஸ் பிகர் ஆயிடும். புரியுதா? ஏன்னா இங்க இருக்கிற எலக்ட்ரான் கிட்டத்தட்ட இப்ப இங்க போன மாதிரி ஆயிடும் ரிப்பல்ஷனால. புரியுதா? அப்போ இங்க இருந்து அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அப்ப சைஸ் பெருசாயிடும். அப்போ இன்னர் ஷெல்ல யாரா இருக்காங்கிறத பொறுத்து தான் சைஸே டிசைட் ஆகும். புரியுதா? இப்போ எஸ் ஆர்பிட்டல் ஒரு இன்னர் ஷெல், பி ஆர்பிட்டல் ஒரு இன்னர் ஷெல், டியும் இருக்கலாம், எஃப்பும் இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். கிளியரா? எஸ் ஆர்பிட்டலுடைய ஷேப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் ஆர்பிட்டலுடைய ஷேப் என்ன? ஸ்பெரிக்கல் ஷேப். பி ஆர்பிட்டலுடைய ஷேப் என்னங்கன்னா இட்ஸ் டம்பல் ஷேப். டி ஆர்பிட்டலுடைய ஷேப் ஆல்மோஸ்ட் டபுள் டம்பல் ஷேப் மாதிரி கொடுப்பாங்க. அப்ப எஃப் ஆர்பிட்டலுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் டிஃப்யூஸ்டு ஷேப்பா இருக்கும், இன்னும் காம்ப்ளிகேட்டடான ஷேப்பா இருக்கும். புரியுதா? நல்லா கவனிங்க. இதுல சென்டர்ல இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நியூக்ளியஸ்.
கரெக்டா? அப்ப இங்க சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்காரு. இங்க நியூக்ளியஸ், இங்க நியூக்ளியஸ், இங்க நியூக்ளியஸ். உங்களுக்கு தெரியும் நோடல் பாயிண்ட்ஸ் எங்க கண்ணா இருக்கு? எஸ் ஆர்பிட்டலுக்கு நோ நோடல் பாயிண்ட்ஸ். கரெக்டா? ஏன்னா 1s தான் இருக்கு. 1s ஆர்பிட்டலுக்கு நோ நோடல் பாயிண்ட். ஏன்னா இங்க நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ சுத்தி எலக்ட்ரான் டென்சிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும் எஸ் ஆர்பிட்டல்ல. ஆனா பி ஆர்பிட்டல்ல இந்த நியூக்ளியஸ் ரெண்டும், அதாவது இந்த லோப் ரெண்டும் பாருங்க, இந்த லோப் ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ல தான் நியூக்ளியஸ் இருக்கு. அப்ப இந்த நியூக்ளியஸ் பக்கத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி 0. அந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி 0. கரெக்டா? ரெண்டு அதாவது லோபனுடைய டென்சிட்டி எங்க அதிகமோ அங்கதான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகம். இந்த இடத்துல இந்த மீட்டிங் பாயிண்ட்ல எலக்ட்ரான் டென்சிட்டியே கிடையாது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் நோடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நோடல் சென்டர்னு சொல்லுவோம். கிளியரா? ரைட். அப்ப இந்த நோடல் பாயிண்ட் ஆர் நோடல் சென்டர்ல, புரியுதா? அப்ப பி ஆர்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி கிடையாது. அப்ப இங்க பாருங்க டி ஆர்பிட்டலுக்கு அங்கேயும் கிடையாது. எஃப் ஆர்பிட்டலுக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டட், அப்ப அங்கேயும் கிடையாது. அப்ப இங்க இருக்கிறதுலயே ஷீல்டிங் பவர் அப்படின்னா யாருக்கு அதிகமா இருக்கும்? எஸ் ஆர்பிட்டல் இன்னர் ஷெல்லா இருந்தா, எஸ் ஆர்பிட்டல் இன்னர் ஷெல்லா இருந்தா that shows stronger shielding power. பி ஆர்பிட்டலா இருந்தா கம்மியா இருக்கும், டி ஆர்பிட்டலா இருந்தா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட், எஃப் ஆர்பிட்டலா இருந்தா வெரி புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். வெரி புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான் ஷோ பண்ணும். இப்ப நம்ம கேஸுக்கு வாங்க, டி ஆர்பிட்டல் தான். அப்ப டி ஆர்பிட்டல் தான் எங்க இருக்காரு? இன்னர் ஷெல்லா இருக்காரு. இன்னர் ஷெல்லிங் யாரு? டி ஆர்பிட்டல் தானே கண்ணா? ஏன் டி ஆர்பிட்டல்? அதான் 3D தானே சொன்னோம். 3D ஆர்பிட்டல் தான் இன்னர் ஷெல்ஸா இருக்கு. கரெக்டா? அப்ப டி ஆர்பிட்டல் தான் இன்னர் ஷெல். அப்ப ஷீல்டிங் பவர் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஷீல்டிங் பவர் இஸ் வெரி லெஸ். அப்ப ஷீல்டிங் பவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த எலக்ட்ரான், அதாவது டி ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் will not repel properly to the outer electrons. outer electron repel பண்ணாது. அப்ப இந்த ஷீல்டிங் பவரே இல்ல, பெருசா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னா இன்னும் அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நியூக்ளியஸ். அதனால என்ன ஆகுது? அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? இன்னர் ஷெல்ல அந்த இன்னர் ஷெல் தான் முக்கியமான ஷெல். அந்த ஷெல்லு டி ஆர்பிட்டலா இருந்தால், இங்க டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டி ஆர்பிட்டல் தான் இன்னர் ஷெல். அப்ப இட் ஷோஸ் அ புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். அப்ப புவர் ஷீல்டிங் எஃபெக்ட காமிக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இருந்தும் இல்லாத மாதிரி தான். அப்ப அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஸ்ட்ராங்லி புல்டு பை த நியூக்ளியஸ். புரியுதா? இது எது வரைக்கும் நடக்குதுன்றான்னா பாருங்களேன், யாரு வரைக்கும் இப்படி நடக்குதுன்னு பாருங்க. 1 2 அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது இது வரைக்கும். அதாவது ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம்ல இந்த மாதிரி கேஸ் ஈவன் மேக்னஸ் வரைக்கும் டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. சரியா? ஆனா அப்பனா என்ன அர்த்தம் இங்க பாருங்களேன். அப்ப ஸ்கேண்டியம் ஒரு எலக்ட்ரான், டைட்டானியம் 2வது எலக்ட்ரான், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அப்ப 5 எலக்ட்ரான் ஆட் ஆயிடுச்சு. அப்ப 5 எலக்ட்ரான் ஒரே ஷெல்லில் தான் ஆட் ஆகுது. புரியுதா? ஒரே ஷெல்லில் தான் 5 எலக்ட்ரானுமே ஆட் ஆகுது. புரியுதா? 3D ஷெல்ல தான் 5 எலக்ட்ரானுமே 10 எலக்ட்ரானுமே அங்கதான் ஆட் ஆக போகுது. இப்போ 1 2 3 4 5 ஆட் ஆக ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேக்னஸ்னு போயிட்டு இருக்கும். புரியுதா? கவனிங்க. அப்ப இங்க 5 எலக்ட்ரான் ஆட் ஆயிடுச்சு. அடுத்தது 6வது எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது இங்கே எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்துடும். குட்டி பிளேஸ் தானே. அப்ப எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வந்துடும். அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் என்ன பண்ணுதான்? ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகுதான். அப்போ இன்க்ரீசிங் நியூக்ளியர் சார்ஜ், நல்லா கவனிங்க, வாட் இட் இஸ் கால்ட் இன்க்ரீசிங் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் காம்பன்சேட்டட் பை தி ஷீல்டிங் 3D எலக்ட்ரான்ஸ். ஷீல்டிங் 3D எலக்ட்ரான்ஸ். அதனால தான் வாட் இஸ் தட், யாருக்கு? அயனுக்கு, கோபால்ட்டுக்கு, நிக்கலுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஈவன் மேங்கனஸ்க்குமே ஓகே, மேங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் அட்டாமிக் ரேடியஸ் இருக்கும். சைஸும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். எக்ஸாக்ட்லி சிமிலர் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். ஓகேயா? ரைட். அடுத்து பாருங்க, ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்கு பாருங்க இங்க அட்டாமிக் ரேடியஸ்ல. இது எதனால அப்படின்னா இன்க்ரீஸ் இன் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். அப்பனா என்ன ஆயிடுதுங்க? அடுத்தடுத்து எலிமெண்ட்ஸ் போகும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுதா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கா?
அப்ப இங்க பாருங்க 6வது எலக்ட்ரான் 7வது எலக்ட்ரான் 8 9 10 எலக்ட்ரான் ஆட் ஆயிடுச்சு. 9வது எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, ரிப்பல்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரிப்பல்ஷன் பிட்வீன் த இன்னர் ஆர்பிட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த சைஸே பெருசாகும். புரியுதா, சைஸே பிக்கர் ஆகும். அதனாலதான் என்ன இருக்கு, அட்டாமிக் ரேடியஸ் இங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யார்ல இருந்து யாருக்கு போகும்போது, காப்பர் அண்ட் ஜிங்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. அப்ப ஷீல்டிங் எஃபெக்டை வச்சு ஆர்பிட்டலுடைய ஷேப்பை வச்சுதான் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இதெல்லாம் சொல்ல முடியும். புரியுதா. அப்ப நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு ஜிங்க், கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆனா அந்த ட்ரெண்ட்ல ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் இருக்கு. என்ன சேஞ்சஸ், ஸ்கேண்டியம்ல இருந்து இது வரைக்கும் அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது, அதுல சேஞ்ச் இல்லை. ஆனா காப்பர்லயும் ஜிங்க்லயும் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் சார் இன்க்ரீஸ் ஆகுங்க ரீசன் சொல்லிட்டோம். ஏன் ஒரு 4 எலமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் சைஸ் இருக்குங்கிறதுக்கு ரீசன் சொல்லிட்டோம். இனிஷியலா ஏன் வந்து ஷீல்டிங் பவர் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசனும் சொல்லிட்டோம். அப்ப புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால தான், டி ஆர்பிட்டல் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அங்க அதிகமா இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும், ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் டு நியூக்ளியஸ். அப்ப அட்டாமிக் சைஸ் குறையும். இதுவே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆக ரிப்பல்ஷன் கொஞ்சம் அதிகமாகும். அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அது காம்பன்சேட் பண்ணிடும் அந்த ரிப்பல்ஷன். அதனால அட்டாமிக் சைஸ் ஈக்குவலா இருக்கு. அதே இதுல இன்னும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆக மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா மோர் இஸ் அ ரிப்பல்ஷன். அப்ப நிறைய ரிப்பல்ஷன் இருந்துச்சுன்னா அட்டாமிக் சைஸே பெருசாயிடும். புரியுதா. இந்த ரீசன்னாலதான் என்னது இப்படி கொடுக்குறாங்க. புரியுதா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா. புரியுது இல்லையா. ஸோ இதான் என்னது அட்டாமிக் சைஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதான்னு பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா. கிளியரா. ஸோ ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தமிழில் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் கிளீன், கோ கிரீன். நன்றி, வணக்கம்.